மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் சபையாருக்கும் அன்பு போதகருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலின் துவக்கத்தில் பாடிவிட்டு நான் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே சாட்சியோடு சேர்த்து நான் போடுவோம். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. தடை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்தது, என் பாரங்கள் எல்லாம் போனது, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியது. தேவைகள் எல்லாம் தீர்ந்தது, என் பாரங்கள் எல்லாம் போனது, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியது. அடகடன் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலைய சூழ்நிலை மாறினதே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலைய வாழ்க்கை மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலைய சூழ்நிலை மாறினது, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலைய வாழ்க்கை மாறினது. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. ஒன்றே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. கதை வந்தாலும் பயமில்லையே, ஏவனை எடுத்தாலும் பயமில்லையே, கதை வந்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. அல்லேலூயா. அன்பு போதகர் 2024 இருந்து அன்பு போதகரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம், சகோதர சிநேகத்தில் இருக்கிறோம், ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறோம். முதலாக அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற திறப்பின் வாசல் ஜெபத்தில் என்னுடைய ஒரு சகோதரர் அறிமுகப்படுத்தினார். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ள தேவன் அடியனுக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உங்க போதகர் நல்ல ஒரு ஜெபபாரம் உள்ளவர், தாகம் உள்ளவர், தரிசனம் உள்ளவர். இந்த தரிசனத்தை நீங்கள் விளங்கி கொண்டால் நாம் இப்படி இருக்க போறதில்ல. இந்த பிரதேசத்துல, இந்த பகுதிகளில் நீங்களே கலங்கரை விளக்கமாக, மலை மேல் உள்ள பட்டணமான ஊழியமாக தேவன் உங்களை உறுதிப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிகள் உங்கள் போதகருடைய தரிசனத்தோடு இணையும் போது மட்டும்தான் அந்த திருச்சபை என்பது ஸ்திரமாயும் வளருவதாகவும் பெருகுவதாகவும் அது ஆசீர்வாதம் உள்ளதாகவும் மாறும். நானும் கிட்டத்தட்ட இப்பொழுது 28 ஆண்டுகளாக போதகராக இருக்கிறேன். 17 வயதில் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து தொடங்கி 18 வயதில் திருச்சபை பொறுப்படுது. இன்னைக்கு 18 வயசுல பாஸ்டா வர்றதுக்கு பிள்ளைங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னுடைய இளம் பிராயத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்னை ஒப்பு கொடுத்து 16 வயது முடியும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வெளியே வந்தவன். வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். ஸோ அன்றைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணலை. இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓட்டம் முடிகிறதும் இங்க முடியும், அங்க தொடங்கும். பூமியில முடியும், பரலோகத்துல தொடங்கும். அது வரைக்கும் தொடர்ந்து நமக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலனை முழு பலத்தோடு கொண்டு போய் தேவராஜ்யத்தை கட்டணும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தேவராஜ்யம் கட்டுகிறோம். நான் உங்ககிட்ட எதுவும் கடன் கேட்கலையா? இல்லையா? We speak with free in your spirit. கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், நான் கொஞ்சம் அதை குறைக்கணும் ரொம்ப பிரயாசப்படுவேன். ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எங்க விசுவாசி நம்ம எளிமையான விசுவாசிகள், ரொம்ப நீங்க கவனமா பேசணும். ஆரம்பத்தில் சொன்னார், இப்ப இல்லை.
நான் அப்போ ஐயா கூப்பிடும் போதெல்லாம் என்ன அப்படி சாப்பான் பண்ணி தான் மன்னிக்கணும், கூர்மையாக்கி வந்திருக்கு. அதனால உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் ஒரு வசனம் தந்திருக்கிறார். ஸோ நான் என்னோட இதை சொல்லிட்டேன். இப்பொழுது ஒரிசா மாநிலத்தில் 2 விதமான ஊழியத்தை செய்கிறோம். ஒன்று ட்ரைபல்ஸ் மிஷன், இரண்டாவதாக குஷ்டரோகிகள் மத்தியில். நமக்கெல்லாம் கை கால் கர்த்தர் நல்லா தந்திருக்கிறார். நாங்கள் காண்பிக்கிற புகைப்படங்களாம் ஒரு நாட்கள் உங்களுக்கு அனுப்பிக்கிற பாஸ் மூலமா டிவி இருந்தால் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். பட் எடுத்து வரல. இதில் இருக்கு பாஸ். அப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன், நீங்கள் அடுத்தது நீங்கள் காமிங்க. விரல் இல்லை, காலில் பாதி இல்லை, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சின்ன பையன் வளர பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அது அவங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. வேதத்தில் சொன்ன மாதிரி அவங்களை விசாரிப்பதற்கு போஷிப்பதற்கு அவர்கள் கைகள் இருக்கு, செயலற்ற நிலைமை, கால்கள் இருக்கு, நடக்க முடியாத நிலையில் இருக்கு. நமக்கு ஒரு விரல்ல ஒரு சின்ன அடிபட்டா நம்ம ஒரு வாரத்துக்கு ரொம்ப இழுத்து கொண்டு போவோம், 10 நாளுக்கு கூட கொண்டு போவோம். பட் ஏன்னா அவங்களுக்கு விரலே இல்லை, கால்கள் வளரல, கைகள் வளரல. ஒருவருக்கு மூக்குல பாதி இல்லை, அதுவும் நல்லலியா சொல்லுகிறார். கையில பாதி இல்லை, அவன் நல்லலியா பலமா சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி துதிக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் நல்ல கைகள்லாம் தந்திருக்கிறார். நம்ம துதிப்பதற்கும் குதிப்பதற்கும் ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம இப்ப துதிக்கவும் குதிக்கவும் யோசிக்கிட்டோம்னா பாஸ்டர் உங்களை வீட்டில் வந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும், இங்க வந்து பார்க்க வேண்டியிருக்காது. எவர் ஒருவர் இந்த ஆலயத்தில் வந்து தேவனை பார்ப்பதற்கு சுணக்கம் காண்பிக்கிறார்களோ அவர்கள் வேறொரு இடத்தில் சந்திக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு போதகராக இருக்கனால சொல்லுகிறேன். 27 ஆண்டுகளாக திருச்சபை நடத்தின அனுபவம், நடத்தி கொண்டிருக்க அனுபவத்திலிருந்து உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் எங்களுடைய விசுவாசிகள் என்கிற அர்த்தத்திலிருந்து அன்பு போதகருடைய பராமரிப்பிலும் அன்பிலும் ஆதரவிலும் ஜெபத்திலும் நீங்கள் காக்கப்படுவதிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. ஆகவே ஒரு பக்கம் மின்சாரம் இல்லை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, குடி தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல திருச்சபை கட்டி கொண்டிருக்கிறோம். மலையின் உச்சியில, பந்தன் மரம் எங்க கிராமத்துல மலை உச்சியில குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. கிட்டத்தட்ட மலையிலிருந்து கீழே வந்தீங்கன்னா ஒரு 120 அடி ஆழத்துல ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வரிசையா வந்து தண்ணி எடுக்க வருவாங்க. கீழே ஒருத்தர் மோந்து கொடுப்பார், மேல தூக்கிட்டு போய் வரிசையா போவாங்க. அதுதான் குடிக்கவும் எல்லா வேலைக்கும். நல்ல சுகாதாரமான காற்று இருக்குது, சுகாதாரமான தண்ணீர் கிடையாது, சுகாதாரமான பகுதிகள் கிடையாது. காடு காடு காடு. அந்த இடத்துல ஜல்லி கொண்டு போக முடியல, மணல் கொண்டு போக முடியல, பொருட்கள் கொண்டு போக முடியல. ஆனா கொண்டு போய் சேர்த்து இந்த ஆலய வேலைகள் போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் இந்த மே மாத இறுதியில அந்த சபை பிரதிஷ்டை செய்யப்பட ஆயத்தமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மின்சார வசதியே கிடையாது, மின்சாரமே இல்லை. நம்ம ஊர்ல அரை மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆனா ஈபிக்கு போன் பண்ணி எப்போ வரும்னு கேட்போம் இல்லையா? நீ கர்த்தர் சித்தமானால் வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரைபல்ஸ் மிஷன் வாங்க, மிஷனரி பயணத்துக்கு வாங்க, எங்களோட வாங்க, உங்களுக்கு காமிக்கிறோம். அப்போ உங்களுடைய நம்மளை கர்த்தர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும். ஆமென். இங்கிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பும், விசாகப்பட்டினத்தில் இறங்கலாம். அங்கிருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி மேலே ஏறி ஒரு வார பிரயாணம், 3 நாள் மிஷன், 3 நாள் டிராவல், 3 நாள் டிராவல். மொத்தம் ஒரு 10 நாளைக்குள்ள நீங்க வீடு வந்து சேர்ந்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எத்தனை ஒரு வாரம் ஆயத்தமா இருக்கிறீங்க? வீட்டுல கேட்கணும், பாஸ்டர் நான் அவர் இல்லாம நான் இருக்க மாட்டேன், ஆனா சர்ச்சுக்கு மட்டும் அவர் விட்டுட்டு வந்துருவோம். எப்படி? இது நிறைய சொல்லுவோம். இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்திற்கு சகாயம் ஆரம்பத்தில் சொன்னேன். I am helper to grow your faith in your life. உங்கள் வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு வளர்ச்சிக்கு ஏதுவாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை நீங்கள் காணும் பொழுது நிச்சயமா உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் போகிறோம். நம்முடைய தியானத்தின் தலைப்பு சொல்லாதே. சொல்லுங்க, சொல்லிட்டீங்க. நான் சொன்ன தலைப்பு சொல்லாதே. அதுதான் நம்முடைய தியானத்தின் தலைப்பு. யாரும் இந்த வாரம் சபைக்கு வரல பாத்தீங்களா? யாரோ புதுசா வந்தாருமே என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லாது. சும்மா சொல்லுங்கம்மாங்க, தலைப்பே சொல்லாதுன்னு சொல்லாரு. இது புதுசா இருக்குது. நாம எப்பொழுதுமே மாத்தி யோசிக்கிறார். திங்க் டிஃபரண்ட் ஃப்ரம் த பைபிள். வேதத்தை பலர் பலவிதமான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. கர்த்தர் அடியனுக்கு அப்படி ஒரு தயவு தந்து அப்படி கொஞ்சம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுல கர்த்தருடைய பலனும் சுகமும் விடுதலையும் ஆசீர்வாத அபிஷேகம் போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை எடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஜீவனுள்ளவராய் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறீர். We can feel your presence. Now you are here. நீர் இங்கே இருக்கிறீர். நீர் இங்கே இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். தேவ ஜனத்தின் மத்தியில கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். மகிமையான வார்த்தைகளோடு
மகிமையான செயல்பாடுகளோடு எழுந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யூ ஸ்பீக் வித் எவ்ரி பர்சன், ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசுவீராக. இந்த இடத்தில் வந்ததுல ஒரு மறுரூபம் ஆவியிலும் ஆண்டவரே சரீரத்திலும் வாழ்க்கையிலும் இது வருங்காலங்களிலும் நீ தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவில் உள்ள கோவில் மலை உச்சியில் இருக்கிறது. மக்கள் எல்லோரும் தரிசனம் செய்வதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மலையில ஸ்டெப்ஸா ஏறி போறாங்க. அதுல ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியும் அவர் போகிறார். இவர் கீழே இருந்து அப்படியே தட்டு தடுமாறி மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறார். இவருக்கு முன்பதாக பயணித்தவர்கள், பிரயாணம் செய்தவர்கள் இவரை பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்போ ஒரு ஒரு பகுதி தொலைவு மேலே ஏறின பிற்பாடு கண்கள் தெரிந்தவர் இந்த கண்ணு தெரியாத மனுஷனை பார்த்து கொஞ்சம் ஆதங்கமும் அன்பும் கலந்த கரிசனையில் உள்ள வார்த்தை கேட்கிறார். எப்படி கேட்கறாரு கேட்டீங்கன்னா, டேய் கூற்று பையில, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எங்களுக்கெல்லாம் கண் இருக்கு, நாங்க சாமியை பார்ப்போம், நீ இவ்வளவு தூரம் ஏறி வந்து என்ன செய்ய போற அப்படின்னு. நல்ல கேள்வி தானே. இவன் பேசாம கீழே உட்காந்துருக்கும். அவன் சொன்னா, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், உங்களால சாமியை பார்க்க முடியும், ஆனா என்னால சாமியை பார்க்க முடியாது. ஆனா சாமி என்னைய பார்க்க முடியல, அதுக்காக வந்து. ஹலோ, சாமி நீங்க சாமியை பார்ப்பீங்க, சாமி என்னை பார்க்க முடியல, அதுக்கான வந்தாங்க. இதுதான் மாற்றி சிந்திக்கிற சிந்தனை. இந்த ஆலயத்திற்கு நீங்க வரும் பொழுது நீங்கள் தேவனை பார்க்கிறீர் அல்லவோ, தேவன் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன் என்பதை காட்டிலும் தேவன் என்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். மோசேக்கு அதான் சொன்னார், நீ ஆயத்தமாகி மலையில அங்கே நான் உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கேன்னு இயேசு சொன்னார். இப்போதும் நம்மள அப்படிதான் வர சொல்றார். ஆனா நாம தான் என்ன செய்யறோம், ரொம்ப யோசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில, அதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில, பெந்தெக்கோஸ்து வாழ்க்கையில ஆரம்பத்தில் இந்த அனல் வேகம் சொன்னா உரப்பு இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 போய் அப்படின்னு நம்ம பல நேரங்கள் உட்கார்ந்துடுறோம். அப்படி ஒரு நாள் செய்யக்கூடாது. நீங்க செய்யற மாதிரியே கர்த்தர் உங்களுக்கு செய்தாருன்னு வச்சுங்களேன், நாம இந்த பூமியில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும், ஜீவனம் பண்ணவை. ஆனா அவர் அப்படி செய்யல, இன்னும் நல்லா வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்ல, கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார். நல்ல பார்வை, நல்ல வார்த்தை, நல்ல செயல்கள், நல்ல இருப்பிடம், நல்ல சுகாதாரம், நல்ல ட்ரெஸ், நல்ல பணம், எல்லாம் கர்த்தர் தந்து இருக்கிறார். அவ்வளவு தந்த தேவனுக்கு நாம நேரத்தை சொல்லலாமா? இன்னைக்கு 6 மணி ஆனா தான் உங்கள்கிட்ட விடுவேன். இதான் கடைசி இங்க சர்ச்சுக்கு வர்றது. இந்த பாஸ்டருக்கு தான் மைக்கு கடைசி. கார்சன் பார்த்துட்டே இருக்கிறாப்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு மீண்டும் சொல்லுகிறேன், சொல்லாதே, டோன்ட் சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாசிப்போமா? எரேமியா 1:7. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களே எல்லாம் பேசுவாயாக. நல்ல கவனிங்க. தேவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. இந்த பொதுவான அழைப்பை பெற்றிருக்கிற நாம் தேவன் சொல்ல சொன்னதை சொல்லாமல், தேவன் எவைகளெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற அதை சொல்லுகிறோம். சொல்லாத என்கிறத நாம சொல்றோம், சொல்லு என்கிறத சொல்ல மாட்டேங்கிறோம். கொஞ்சம் குழப்பமா இருக்கும், சிரிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே. யார? எரேமியாவை. எரேமியா இப்ப சிறுபிள்ளையா இருக்கிறாரா? இல்ல இல்ல இல்ல. நல்ல மெச்சூரிட்டி, நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு தேவ மனிதன். தேவ அழைப்பு, தேவ திட்டம், தேவ நோக்கம், தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசியான அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் அது இருக்கிறது. நாம இன்னும் சில நேரங்களை கண்டுபிடிக்காம இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அழைப்பு என்று பல நேரங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். யூ ஸ்பீக் வித் காட். நீங்கள் தேவனோடு பேசுங்கள், தேவன் உங்களோடு பேசுவார். உங்களுடைய அழைப்பு என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியலையா, உங்களுடைய அழைப்பு தெரியலையா, இந்த ஆராதனை கர்த்தர் பேசுவார். ஒவ்வொரு வாரமும் பேசுவார். உங்கள் போதகர்கள் மூலமாய் பேசுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சபை தலைவர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அதை நீங்கள் விளங்கி கொண்டால் இந்த ஊழியம் இப்படி இருக்காது.
இது அனலா இருக்கும், இது மகிமையா இருக்கும், இது பெருக்கமா இருக்கும், அது அசைவாடுதலா இருக்கும், ஆவியானவருடைய வெளிப்பாடு உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நான் இன்னும் வளரல, எனக்கு இன்னும் நிறைய இது தேவையா இருக்குது, நான் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் பெரிய இதுல இல்லை, என்னுடைய இயலாமை, என்னுடைய ஆற்றாமை. இந்த நாட்கள்ல ஊழியர் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி ஊழியர் எந்த ஊருக்காரு, அவர் எந்த தெருவை சேர்ந்தவர், இதுதான் எனக்கு பெரிய பிரபலம். தேவன் அதை அருவருக்கிற செயல். பிரசங்கிக்கிறவர் யார் என்று சொல்வதற்கு முன்பதாக பிரசங்கியார் எந்த ஊருக்காரர், பிரசங்கியார் என்ன ஆகலாம் அப்படிலாம் இன்னைக்கு மக்கள் பார்க்கிறாங்க. That's most dangerous in a spiritual world. அது தேவன் அருவருக்கிற ஒரு செயல். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனிடத்தில் சாயலை பெற்று இருக்கிறோம். உங்கள் சாயல் தேவனுடைய சாயல், என்னுடைய சாயல் தேவனுடைய சாயல், நம்ம எல்லாருடைய சாயலும் தேவனுடைய சாயல். தேவனே அதற்கு காப்பிரைட் பெற்றிருக்கிறார். இந்த உருவம் அவர் என்னென்று அறிவார். ஆகவே நாம் நம்முடைய பிறப்பு, நம்முடைய சைஸ், நம்முடைய இன்னபிலிட்டி, நம்முடைய இரோ, நம்முடைய படிப்பு, இது எங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உலகம் சுரண்டி பார்க்கிறது, ஆவிக்குரிய உலகம் அதை நோண்டி பார்க்கிறது. அந்த வேலைக்கு நம்ம கர்த்தர் அழைக்கல. நம்மளை அழைச்ச அழைப்பு என்ன தெரியுங்களா? அவர் யாருன்னு சொல்லுவதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருன்னு சொல்லுங்க வரல, என்னை அனுப்பினவர் யார் என்பதை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதுதான் முக்கியம், அதான் தேவன் எதிர்பார்க்கிறார், அதுதான் தேவன் அதில் மகிமைப்படுகிறார். ஆகவே நம்முடைய இயலாமையை நாம் சொல்லக்கூடாது. ஒரு அம்மா எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில எப்ப கேட்டாலும் இல்லைன்னா சொல்லுவாங்க. இல்ல இல்ல அம்மா, உங்க வீட்டுல அரிசி இருக்கா? இல்லையா. பருப்பு இருக்கா? இல்லையா. எண்ணெய் இருக்கா? இல்லையா. ஒண்ணுமே இல்லையா? இல்லவே இல்லையா. அன்னைக்கு அந்த பிரசங்கர் சொல்லி கொடுத்தார், இருக்குன்னு சொல்லணுமா? இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இருக்குன்னு சொல்லணும். அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு பாஸ்டர் அந்த அம்மா பார்த்து, என்னம்மா எல்லாம் இருக்கா? இருக்கியா? அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டப்பா காலியா இருக்கு, இது பீரோல பணம் காலியா இருக்கு. இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. முன்னாடி இல்லைன்னு சொல்லுச்சு, பணம் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்லைன்னு சொல்லுச்சு. இப்ப இருக்குன்னு சொல்றது எப்படி எடுக்கு பாத்தீங்களா? மாத்தி யோசிக்குது. அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டப்பா காலியா இருக்கு, மசால் டப்பா காலியா இருக்கு. எப்படி யோசித்து பாருங்க. அப்ப இந்த பாஸ்டர் எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கும். விசுவாசத்துல சொன்னா நீங்க தானே இருக்குன்னு சொன்னீங்க, அதான் இருக்கு. என்ன இருக்கு? எல்லாமே காலியா இருக்கு. இவங்களை வச்சு ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமா? விசுவாசத்தை வளர்க்க சொன்னா நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க இருக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரியான விசுவாசத்திற்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தைத்தனமான விசுவாசிகள். 60 வருஷம் குழந்தையா தான் இருப்பாங்க. நீங்க போயிட்டு வந்துருங்க பாஸ்டர்யா, யாருக்காவது பக்கத்தில் உள்ள விசுவாசி சுகவீனமா இருந்தா அல்லது பக்கத்தில் உள்ள ஆட்கள் சுகவீனமா இருந்தா ஜெபிக்க நீங்களே போக மாட்டீங்க. பாஸ்டர், பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, நீங்க வர முடியுமா? இது 70 வயசு விசுவாசி, 70 வயசு, 65 வருஷம் இந்த சபையில விசுவாசியா இருந்திருக்கும். யாரை கூப்பிட்டு இருப்பாங்க? பாஸ்டர் கூப்பிட்டு இருப்பாங்க. இவங்க யாரும் தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை. இந்த குழந்தையும் தூக்கிட்டு போகணும், அந்த குழந்தையும் தூக்கிட்டு போகணும். இது எப்பயுமே குழந்தையா தான் இருக்கும். இது சபை விட்டு ஒரு நாள் வெளியே போக, சபைக்கு முதல்ல ஓடியாந்துடும். அது குழந்தை. சின்ன குழந்தை முதல்ல ஓடியாரும் இல்லையா சர்ச்சுக்கு? எப்பயுமே சின்ன குழந்தை முதல்ல ஓடியாரும். பெரிய ஆட்கள் ஒரே அண்ணன் அப்போ உட்கார், நான் வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த குழந்தை முதிர்ச்சி அடைந்த ஆட்களுக்கு முன்பதான் கூட ஓடியாந்துடும். இன்னும் நம்ம பல நேரங்களில் குழந்தையா இருக்க. தேவன் சொல்லுகிறார், சொல்லாத, நீ குழந்தைன்னு சொல்லாத, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நம்மளை உண்டாக்கிறவர் யார், நம்மளை நடத்துகிறவர் யார், நம்மளை அழைத்தவர் யார், நம்மளை மூலமாய் கிரியை செஞ்சு கொண்டது யார் என்பதை நாம தான் பார்க்கணும். நமக்கு சொல்றாங்க, அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் பெருசா இருக்குப்பா, அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொல்லுகிறேன், உங்க பேக்ரவுண்ட் பெருசுங்கிறது நீங்களே நினைக்கலன்னா யார் நினைப்பா? நான் சொல்லுவேன், என் பேக்ரவுண்ட் பெருசும் அவ்வளவு பெரிய ஜனங்கள் இருக்காங்க, ஜோம் பண்ணா நிறைய பேர் வந்துருவாங்க. இப்படி அது அப்படிதான் புரியலையே அப்படிம்பாங்க. நீங்க பார்க்குற அளவுக்கு அவங்க வெளிப்பட மாட்டாங்க, நீங்க பார்க்காதவங்க அவங்க வெளிப்படுவாங்க. இவர் குழப்பவாதியா இருப்பாரோ அப்படிம்பாங்க. புரியுது நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனைக்கு அதிகமான தூதர்கள் வருவாங்க சொன்னார் இல்லையா? அதேதான், உங்களுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலும் அடுத்ததாக ஒரு ப்ரொடெக்ஷன் ஏஞ்சலும் கர்த்தர் தந்திருக்க, செர்வன்டிங் ஏஞ்சல் இருந்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய வேலையை செய்ய முடிய வெளிப்படுவார்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு யாரும் கேட்கிற காலம் நினைக்கிறோம். கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள்,
கேட்பதற்கு ஆவியானவர் இருக்கிறார், கேட்பதற்கு தேவன் இருக்கிறார். இயேசு கேட்டார் சவுலை பார்த்து, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்ப நம்ம யாரு? நம்ம யாருங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் சொல்லாதுன்னு சொன்னீங்களா? சொல்லாம இருக்கிறீங்களோ? தேவனுடைய பார்வையில முள்ளு. எந்த பக்கம் திருகினாலும் அது புத்ததான் செய்யும். நெறிஞ்சு முள்ளு யானை நெல் கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மள ஒருவர் தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரு சபையில ஞானசானத்து கர்த்தருடைய பந்தைக்கு உடன்பட போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதையும் தாண்டி போகிறாரு, அதெல்லாம் முடியாதுன்னா என்கவுண்டருக்கு பக்கத்துல வைக்கிறான்னு அர்த்தம். இதனால நிறைய ஊழியத்தில் நடந்திருக்கு சொல்லுகிறார். அதனால பயமருந்து சொல்லல, கர்த்தர் அப்படி செய்திருக்காரு சொல்லுகிறார். ஆகவே சொல்லக்கூடாது நான் சின்ன பிள்ளையா இருக்காண்டவரை என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க. யாரு? மெச்சூரிட்டி வளர்ந்த ஆட்கள் இந்த வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு காரணம் அதை செய்ய விருப்பம் இல்லாத தன்மை. அப்படி நீங்க ஒரு நாள் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நான் வாலிபனா இருக்கும்போது என்ன ஒரு அழைப்பு தந்தாலும் முதல்ல நிற்பேன். என்ன ஒரு அழைப்பு தந்தாலும் என்ன ஒரு காரியம் செய்தாலும் இளைஞனா இருக்கிற காலத்துல சரி இப்பயும் சரி முதலாளா இருப்பேன். காரணம் கட்டுவது தேவராஜ்யம், பலன் தேவனிடத்தில் உங்களுக்கு எனக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. அந்த வேலைக்கு தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறார். அதை செய்ய தான் நம்மளை பிரித்தெடுத்து இருக்கிறார். We are set apart from this world. இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனுக்காக. அப்ப நாம போய் தேவனுடைய பட்சத்துல யார் போய் நிப்பா? நாம போய் நிக்கலனா எலியா சொல்லுகிறாரு, நான் ஒருத்தன் தான் உமக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் ரொம்ப சொல்லாத, நீ ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கிற. 7000 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்க, ஆல்ரெடி ரிசர்வ்டு. பாகாலுக்கு முன்பதான் முழங்கால் படி 7000 பேர் எனக்கா நின்றுட்டு இருக்கிறா. நீ ஒரு ஆள் மட்டும் சொல்லாத, உனக்கா 7000 பேர் வச்சிருக்கிற. 7000 பேரும் நீ வேணுமா அப்படின்னு. நானே செய்யறான் செய்தாரா இல்லைங்களா? அப்போ நாம் எப்பொழுது தேவனுக்காக முன் நிக்கலையோ அப்பொழுது அடுத்த 7000 பேர் ஆண்டவர் இறக்கிடுவார். ஏன்னா அது அவருடைய வேலை. பிரைஸ் எல்லாம் நாம கொடுக்கிற ஒருத்தர் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கொடுக்க தயங்குறவன் ஒருத்தர் கொடுத்து தாராளமா பேர் இல்லாம சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை வச்சுக்க பாஸ்டர், போயிட்டு வாங்க பாஸ்டர் சொல்றாங்க. அப்படி கர்த்தர் அநேகரை எழுப்பி தேவன் நம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்லாதீங்க நான் வளரலன்னு சொல்லாதீங்க. இது ஒரு வளர்ந்த போதகர் கீழ் இருக்கிற திருச்சபை. அல்லேலூயா. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? வளரணும், இன்னும் வளரணும். எவ்வளவு வளரணுமோ வளரணும். இந்த பரிசுத்த வேதாகம் பெரிய கடவுள். இந்த கடலுக்குள்ள எவ்வளவாய் நம்ம இண்டிப்பா போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவா நீங்க லேர்ன் பண்ணணும். அவ்வளவாய் கற்றுக்கொண்டது உங்கள் மேல் விழுந்த கடமை, எங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென், அல்லேலூயா. சோ அதனால சொல்லாதே. முதிர்ச்சி அடைந்தும் நான் இளைஞனா இருக்கிறேன், சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் விரும்பல. உண்மையாக கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. 2வது பதிப்பு போறோம், வாசிப்போம். யாத்திராகமம் 4:1. யாத்திராகமம் 4:1. வாசிங்க. மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் சொன்னா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. நீயே பார்க்கல ஏன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காக்கும். நீயே கடல் இருக்க உன் கடனை மாத்துவான்னு ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் சொல்றாரு. இது மோசே தேவனை தரிசித்து தேவனை பிரதேசமாய் பார்த்துட்டு அவர் கீழே இறங்கி வரும் பொழுது அவர் சொல்றாரு, நீ கூட அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஜீவனை குறித்த ஒரு பயம் இருக்கு. மறுபடியும் நம்மளை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. சில நேரங்களில் தேவன் பிரத்யேகமாக பேசினாலும் உலக மனிதர்கள் உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதை திறமையாய் முதன்மையாய் செய்வதற்கு நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஒத்துழைக்காது. உண்மை அது. இப்ப இவர் சொன்னதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? மோசே சொன்ன, ஆமாப்பா நீ சொன்னதான் சரிதான்ப்பா, நீ போவேனான்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. நம்ம பல நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல தேவனையை பிதற்றும்படியா தேவனை மாற்றும்படியா நம்ம நினைக்கிறோம். பைபிள் சொல்றது அவர் மாறாதவர். ஆமென். அவர் மாறாதவர். அவர் ஒரே நினைவாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? நடக்காது. மோசே போனா போய்தாகணும், தீர்க்கதரிசி சொன்னா சொல்லிதாகணும், எரேமியா போனா போய்தாகணும், மாற்றுக்கிறதே கிடையாது. அவரை குறித்த தேவ திட்டம் நிறைவேறாத வரைக்கும், இன்னும் சொல்லுகிறேன், அந்த தேவ திட்டம் நிறைவேறினாதான் இந்த பூமியில் இருந்து நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். அது வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஜீவனை வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஏன் ஆண்டவர் எடுத்துக்குவாரோ, போயிருவோமோ, வந்துருவோமோ, இப்படி ஆச்சு நடக்காது. கர்த்தர் ஜீவனை எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னா
உங்க ஆவியில ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு வரணும். என்ன தெரியுங்களா? இன்னும் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் நம்மை பூமியில வைத்திருக்கிறார். அதை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் என்ற இந்த எண்ணம் நமக்குள்ள வந்தாதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பலமாய் கிரியை நடப்பிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப மோசே சொல்லுகிறார், ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார். ஒண்ணு, எதிரே இருக்கிற சூழ்நிலை. இப்ப நம்மளுடைய சூழ்நிலை இப்ப நமக்கு லகுவா இருக்கா? நீங்க இங்க கன்னியாகுமரி செய்வதை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை, நீங்க எங்க ஒரிசா பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமே கிடையாது. இப்போ கர்த்தர் ஒரு புது ஊழியத்தின் மூலமா நடத்திக்கிட்டு இருக்கிறார். என்ன தெரியுங்களா? காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் மாசத்துக்கு ஒரு முறை மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்பி வர்றார், ஏசி வர்றார், இன்ஸ்பெக்டர் வர்றாங்க, ஹெட் கான்ஸ்டபிளா வர்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து அந்த தயவுல, அந்த அனுகூலத்துல, அந்த நிழல்ல இன்னும் சில ஊழியர்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மைங்க. போன டிசம்பர்ல கிட்டத்தட்ட 13 நாட்கள் இந்த மீட்டிங், இந்த கூட்டங்கள். எவ்வளவு போலீஸ்காரங்க, எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி காரை ஓரமா நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து அந்த கூட்டங்களை நிக்கிறாங்க, பங்கெடுக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. அவ்வளவு காரியங்கள் நடக்குது. நாங்க இருக்கிற அந்த மாவட்டத்தில், 2 மாவட்டத்தில், கோராபுட் அண்ட் நவரங்கூர். ஆமா, இப்போ இந்திராவதி டிஸ்ட்ரிக்ட் நாங்க மூவ் பண்ணுகிறோம். இந்திராவதி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஊழியர்களை செய்ய வேண்டி இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணீர் எல்லாம் ஹேண்ட் பம்ப்ல எல்லாம் கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி தான் வராது. ஓடுகிற ஆத்துல தண்ணி போக்குற ஏரியா தான் அந்த இந்திராவதி. சரிங்களா? ஆமா, ஒரு சுத்தி வயல்காட்ட எங்க பார்த்தாலும் வயல் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் இருக்கும். 30 வீடு 20 வீடு இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த போதகர் 16 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர், 46 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சர்ச்சை நடத்தி திரும்ப வரணும். ஒரு போதகர் என்ன தெரியும், அவர் கேரளா அப்படிங்கிற சத்தீஸ்கர் பார்டர்ல இருந்து வர்றாரு. 56 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. அவருக்கு கீழே விழுந்து இந்த தண்டுவட பகுதியில சின்ன சிராய்ப்பு, அதுக்கு பெல்ட் போட்டுட்டு 56 கிலோமீட்டர் வந்து முடிச்சுட்டு 2 ஆறாம் முடிச்சுட்டு 56 கிலோமீட்டர் திரும்ப போறாரு. அப்போ 112 கிலோமீட்டர் ஒரு போதகர் பயணம் பண்ணி 2 திருச்சபை நடத்துகிறார். இப்ப அதுல 2 திருச்சபையை எங்க கையில கொடுத்திருக்கிறார். இப்ப அதை நாங்க பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அதை சொல்றோம்? தேவன் எவ்வளவு மகிமையான கிரியைகளை அந்த பதிலை செய்து வருகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்க வந்து பாருங்க. இப்ப நமக்கு வீட்டை விட்டு வெளியே போன பஸ், அந்த கிராமத்து மக்கள் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவாங்க. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. போற வழியில நிலக்கடலை வறுத்து வச்சிருப்பாங்க, அதாவது மக்காச்சோளம் அவிச்சு வச்சிருப்பாங்க. 5 ரூபா சாப்பிட்டுக்கிட்டே ஊருக்கு போயிடுவாங்க. ஆமா, நம்ம பஸ் வரலன்னா கார்பரேஷனை திட்டுவோம். இந்த பை இப்படியே தான் செய்வான், சரியான நேரத்துக்கு வரமாட்டான். நம்ம பஸ் வர நேரம் போக மாட்டோம். எப்படி? பஸ் வர நேரம் போக மாட்டோம், வராத நேரம் போய் உட்காந்து பஸ் கண்டக்டர், டிப்போ மேனேஜரையும் எவ்வளவு ஆவியில அனலாகி பேசுவோமோ அவ்வளவு ஆவியில உறப்பு வந்து நம்ம கிடைச்சிடும். பயங்கரமா பேசி முடிக்கும் போது பஸ் வந்து நல்லவள பேச. இது நம்முடைய அனுபவம். ஆனா அந்த கிராமங்கள்ல பேருந்தே கிடையாது. நடந்தே வருவாங்க, நடந்தே போவாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அவ்வளவு பலனை தந்திருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி விசுவாசிகள் கேதர் ஆயிடுவாங்க. ஆமா, விசுவாசிகள் கேதர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பாஸ்டர் உயிரை எடுக்கிறது இல்ல, உயிரை கொடுக்க ரெடியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வரணும், உயிர் எடுக்க வேண்டியிருக்கு. ஐயோ, இந்த விசுவாசம் என்ன செய்யுது நம்மள? அது உயிரை கொடுக்க கர்த்தருக்காக. இல்லையா, வாங்கய்யா, இந்த இடத்துல 4 சென்ட் தரேன், இதுல 5 சென்ட் தரேன், 3 சென்ட் தரேன், இல்ல 10 சென்ட் தரேன், சர்ச்சை கட்டுங்க. கட்டி தாங்க. ஒரு அம்மா 42 வருஷம் விசுவாசி, டிஎல்சி, இப்போ பூரண சுவிசேஷத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம சொல்லுது, பாஸ்டர் இந்த வருஷம் கடைசிக்குள்ள நீங்க சர்ச்சை கட்டினா 6ஆம் இடத்து வரக்கூடாது. அவ்வளவு வைராக்கியம் பேசுது. நீங்க சர்ச்சை கட்டியே தீரணும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கட்டுங்க சர்ச்சை. இந்த இடம் தான், தம்பி இடம் தான், எழுதிக்கங்க, பத்திராவிஸ்காங்க, எழுதி தரேன். அவ்வளவு இருக்கு. அப்படி மக்கள் என்ன செய்யறாங்க? தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு அவங்க ஆவியில் அவ்வளவு பலனா இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? சூழ்நிலை, இந்த மோசை மாதிரி சூழ்நிலை பார்க்கிறோம். மழை வர்றமா இருந்துச்சுன்னா, மழை வர்றமா இருக்கு, நம்ம வீட்டுல இருந்தே செபித்து கொள்ளுவோம். செபித்து சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது பாஸ், எப்படி சொல்ல? செபித்து கொள்ளுவோம். போன் பண்ணிக்கிறோம். எப்போ? ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஒரு போன் போட்டு, பாஸ்டையா
இன்னைக்கு வர முடியல பாஸ்டர் ஐயா, பாத்தீங்களா அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க, வந்ததெல்லாம் பிசாசா இருக்கும். நல்லா வர மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல. எனக்கு பத்திரிக்கை ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கவே மாட்டான் சொந்தக்காரன் 27 வருஷமா. அவன் வரமாட்டானப்பா, அவனுக்கு போய் பத்திரிக்கை வேஸ்ட் பண்றீங்க. ஏன்னா எனக்கு கர்த்தர் முதல்ல இருக்கிறார். பேசலாம். ஆமா, அந்த வெளிப்பாடை சொல்லிடுவேன். 2ஆம் நாள் 3ஆம் நாள் போய் விசாரிச்சுட்டு செய்முறை செஞ்சுட்டு வந்துடுவேன். அதுக்கு புறக்கணிக்கிற ஆட்கள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு பத்திரிக்கை வராது. விசுவாசியும் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி இருந்தா அந்த விசுவாசியை சபை விட்டு உடனடியா நிற்கிறோம். உனக்கு ஒழுங்கு ஏசுனா கூப்பிடலாமா, நீ கத்தரை எடுத்துட்டு வர்ற, கத்தரை நீ கனம் பண்ண வர்ற, ஒன்னா கனம் பண்றதுக்கு நான் வந்தேன், என்னை ஆற்றல் பின்னாடி செஞ்சிருவாரு. இந்த 7 பின்னாடி நெடிலாகி கீழே விழுந்தா மாத்தியா, அந்த மாதிரி நான் விழுந்துருவேன். எனக்கு பண்ணி ஜோம் பண்ண வரமாட்டேன். எதுக்காக சொல்றோம் கேட்டீங்கன்னா, சூழ்நிலைகள், எதிர்ப்புகள். ஆமா, மக்களுக்கும் சூழ்நிலைக்கும் நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா தேவ திட்டத்திலிருந்து விலகி போயிடுவோம். ஆகவே மோசையை தேவன் விலக்க விரும்பல, மோசை விலகுவதே தேவன் விரும்பல. மீண்டும் சொல்கிறேன், மோசையை தேவன் தம்முடைய திட்டத்தில் விலக்க விரும்பல, அவன் விலகினால அதையும் விரும்பல. திரும்ப சொல்றார், நீ போ, நீ திரும்ப போ, உன்னால முடியும் சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத. உன்னை அழைத்தவர் யார், உன் பட்சத்தை நிற்கிறவர் யார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் சொன்னதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. இப்பயும் ஆண்டவர் உங்ககிட்ட நீங்க ரட்சிக்கப்பட்டனால இந்த வரைக்கும் பேசியிருப்பார், ஒரு சில விஷயங்களை விட சொல்லியிருப்பார். நம்ம விட்டுருக்கோமா? ஆனாலும் தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறார். தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறார். தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறார். தேவன் உங்க மேல இரக்கமா இருக்கிறார். இந்த வானளாவிய அளவு தேவன் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். வானத்துக்கு அளவு தெரியுமா? அந்த அளவு அன்பு உங்க மேல வச்சிருக்கிறார். இப்ப மாதிரி என் பிள்ளை அதை விட்டுரும் அப்படின்னு சொல்லி. ஆனா விடுறோமா? விட மாட்டீங்க. ஏன்? தேவனை காட்டிலும் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நமக்கு பிரியமானதை பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசேயுடைய 3வது அப்ளிகேஷன், முதல் தடவை சொன்னா, 2வது தடவை சொன்னா, 3வது தடவை சொல்லும் பொழுதுதான் தேவன் அதை முழுமையை அங்கீகரிக்கல. இப்ப தேவ ராஜ்யத்துக்கு நீங்க வரும் பொழுது தேவன் உங்களிடத்துல சொல்லுவாங்க. வசனம் வாசிக்க போறோம், வாசிப்போமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5:6 வாசிப்போம். வாசிக்கிறேன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று சொல்லாதே, தூதனுக்கும் சொல்லாதே. சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு கைகளின் கிரியை அழிப்பானே. நம்ம ஜெபத்துக்கு பல நேரம் பதில் வராத காரணம் இந்த மாதிரியான வார்த்தைகள். நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஆனா பதில் வரல. அதற்கு பதிலுக்கு மாறான சில விஷயங்கள் நடக்கிறது. அதற்கு காரணம் நாம் பேசிய வார்த்தைகள். நம்முடைய வாயில் வார்த்தைகளை புறப்பட்டதான தெய்வீகமற்ற சுபாவங்கள், தெய்வீகமற்ற கிரியைகள், தெய்வீகமற்ற வசனங்கள், தெய்வீகமற்ற உறவுகள், தெய்வீகமற்ற சூழ்நிலைகள். தேவன் அதை அருவருக்கிறார். தேவனே ஒருவருக்கு முன்பதான் ஏத்து நின்றார்னா யாராவது வாழ முடியுமா பூமியில? பிரசங்கி சொல்லுகிறார், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே. இது சாப்பாட்டு விஷயம் அல்ல, இது வாயின் வார்த்தையில உள்ள இருந்து புறப்படுகிற வாயின் வார்த்தைகள். அந்த வாயின் வார்த்தைகளை தேவன் அங்க சொல்றாரு, சொல்லாதனாரு, பேசாதனாரு, அப்படி பேசாதன்னு சொல்றாரு. ஓசையில சொல்ற அப்படி பேசாதங்கிறார். மற்றவர்கள் நம்மை குறித்து அப்படி பேசுவதற்கு இடம் கொடாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எரேமியா என்னால முடியலங்கிறார். இவர் சொல்றாரு, என்ன நம்ப மாட்டாங்க சொல்றாரு. ஆனா நடந்தது என்ன? எரேமியா தீர்க்கதரிசி உரைத்தார், மோசே எகிப்துக்கு போனார், ஜனத்தை இந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து கர்த்தருக்கு ஆராதனை நடத்தினார். தேவன் நினைத்தது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. நம்ம வாழ்க்கையில் அதான் நடக்கும், உங்க வாழ்க்கையில் அதான் நடக்கும், என் வாழ்க்கையில் அதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வேத பகுதி நமக்கு எதை சொல்லுகிறது? நாம் நன்றாக ஜெபிக்கிறோம், ஆனால் என்ன பேசுகிறோம்? அந்த ஜெபத்துக்கு எதிரடையான வார்த்தைகளை, பிரதேத்திரமாக மாற்று வார்த்தைகளை, பலவீனமுள்ள வார்த்தைகளை, விசுவாசமற்ற வார்த்தைகளை, தேவனுடைய கிரியைகளை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் நம்முடைய வாயின் வார்த்தை நிமித்தம் நம்முடைய கைகளின் கிரியைகளை என்ன செய்கிறார்? ஒலித்துக் கொடுக்கிறார். பல ஜெபிக்கிறோம், பாஸ்டர் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நடக்காது. எப்படி நடக்கும்? Because our word against stand of the God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஏற்று நிற்கிறது, ஏற்று நிற்கிறது. ஒரு விஷயம் சொல்றீங்களா? இதற்கு இணையாக ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். இந்த பருதிமையின் ஒரு குருடர் இல்லைங்களா? பருதிமை
பர் திமேயு. பர்னா சன், குமாரன் அர்த்தம். திமேயு, திமைனா இருள் அர்த்தம். இருளின் குமாரன் அர்த்தம். சரிங்களா? ஏற்கனவே திமேயுனா டார்க்னஸ். அப்பா பேரு பர்திமேயு, பர் திமேயு, த சன் ஆஃப் பர் அப்படின்னு சொல்லப்படுது. திமேயின் குமாரன், அவனுக்கு இருள், அப்பனுக்கு இருள். பேர்ல இருள், வாழ்க்கையில இருள். இப்படி வரும்போது அவன் காது தெளிவா இருக்கு, வாய் தெளிவா இருக்கு. நல்லா கவனிங்க, காதும் வாயும். நல்லா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, சொல்லுங்க. காதும், நம்ம கை காலம் நல்லா இருக்கு, அவனும் கை காலம் நல்லா இருக்கு, ஆனா கண்ணுதான் தெரியல. இப்போ ரோட் சைட்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். போறது யாருன்னு கேட்கிறான், தாவீதின் குமாரன். இயேசு போகிறார். இதுதான் அவனுடைய சந்தர்ப்பம். அவனுடைய வயிற்று பசி, இயேசுவை காண வேண்டும் என்கிற பசி அவனுக்கு ஆழமா இருந்தது. இயேசு முன்னே போகிறார், பின்னே சீசர்கள் போகிறார்கள், போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டு அவனுக்கு ஒரு வழியே கிடையாது. அப்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஓ சன் ஆஃப் டேவிட், மெர்சி ஆன் மீ. அது ஆங்கில வார்த்தை. பக்கத்துல என்ன சொன்னாங்க, அப்படி செஞ்சா நினைக்கிறீங்க என்ன செஞ்சா தெரியுங்களா? முன்னிலும் அதிகமாய், given more, முன்னிலும் அதிகமாய், more love, more power, more of you in my life, more love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart, and I will worship you with all of my strength, and I will worship you with all of my mind. You are my Lord, you are my Lord, you are my Lord, you are my Lord. இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை, இன்னும் உம்மிடம் நேருங்க. இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை, இன்னும் உம்மிடம் நேருங்க. என் முழு உள்ளத்தால் உம்மை ஆராதிப்பே, என் முழு பேலத்தால் உம்மை ஆராதிப்பே, என் முழு சிந்தையால் உம்மை ஆராதிப்பே. நீரே தேவன், நீரே எல்லாம், நீரே தேவன், நீரே எல்லாம். முழு பலத்தோடு கூப்பிடுறான். முன்னாடி போன இயேசு நின்னுட்டாரு, பின்னாடி இருக்கிறவனை கூப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு எல்லாரும் முன்னாடி போனார் இல்லைங்களா? பின்னாடி நிக்கிறான் யாரு? பர்திமை. அவனை அழைத்து வர சொன்னார். இப்ப அதட்டினவன் இவனை கூப்பிட்டு போகணும். இது நம்ம வாழ்க்கையில் இப்ப நடக்க போகுது. நம்மள நிறைய பேர் அதட்டி இருக்காங்கல்ல, என்ன சர்ச்சு, என்ன பாஸ்டர், என்ன அவன், என்ன அப்படி சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் நம்மளை அதட்டி இருக்கலாம். இப்ப காரியம் மாறுதலாய் முடிய போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா நடக்க போகுது? அதற்றினவர்கள் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார் சொன்ன போது போனா பாருங்க, உள்ளே இருக்கிற தரிசனத்தை வெளியே இருக்கிறதான அழுத்தத்தால் அடக்கி கொள்ளக்கூடாது. உள்ளே இருக்கிற தரிசனத்தை வெளியே இருக்கிற அழுத்தத்தால் அடக்கி கொள்ளக்கூடாது. இந்த தரிசனம் அடங்குவதற்கல்ல, அமைதலா இருப்பதற்கல்ல, அது அனலாக்கப்படுவதற்காய் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை, இது அனலாக்கப்படணும். இந்த தாவீதின் குமாரன் அழைத்தான் இல்லைங்களா? இப்ப தாவீது என்ன செய்தார் பாருங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இது நிறைய பகுதிகள், இது நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனா சின்ன பகுதி மட்டும் சொல்லிட்டு நாம் தேவனுடைய நிறைவு பகுதிக்குள்ள போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல தாவீது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது
சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதின் வாய்க்கு தப்புவித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதின் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றிருக்கிறேன் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வைராக்கியம் நமக்கு என்னைக்காவது இருக்குதா? இந்த வைராக்கியம் நமக்கு என்னைக்காவது இருக்குதா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இல்ல ஒருவரை வரலாம் வாலிப தங்கச்சி, இந்த passion, not a passion. Today's Christianities have no passion. இந்த ஆவிக்குரிய உலகத்துல தாகம் குறைந்து நாகரிகம் பெருகி போச்சு. நோ பேஷன், ஒன்லி பேஷன். சர்ச்சுக்கு போறது நீ பேஷன் ஆயிடுச்சு. சர்ச்சு போல வந்துட்டியா வந்த எப்போ வருவேன் இந்த வந்து ஒரே பேஷன். சர்ச்சுக்குள்ள போனோன்னு ஒரு செல்ஃபி, வெளியே வந்து ஒரு செல்ஃபி, அடுத்து ஒரு செல்ஃபி. இது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி நாட்களில் சுகபோக பிரியரும் தற்போர பிரியரும் இருப்பார்கள். இந்த தற்பிரியங்கிற வார்த்தை தான் செல்ஃபி. This is not my word, this is a biblical word. This is a biblical word. நான் அதை பேசினா ரொம்ப கருகலா இருக்கு, நான் போக விரும்பல, நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இங்க எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? சொல்லாதான் சொல்லிட்டீங்களா பாஸ்டர், அப்புறம் நாங்க எப்படி சொல்றது? எத்தனை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். The anointing is very, very important for our life. நம்முடைய வாழ்க்கைக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகத்தை மெயின்டைன் பண்ணுவது அதை காட்டிலும் முக்கியம். அதை பெருக்கிக் கொள்வது அதை காட்டிலும் முக்கியம். அதை மற்றவர்கள் ஷேர் பண்றது பார்த்தீங்கன்னா அது அதை காட்டிலும் முக்கியம். அதில் கடைசியா இம்பார்ட்டேஷன் ஒரு வேர்டு இருக்கும். இம்பார்ட்டேஷன் முக்கியமான வார்த்தை. எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் வந்தது. இந்த இம்பார்ட்டேஷன் ஷேரிங் வேற, மல்டிபிகேஷன் வேற, டெவலப்மெண்ட் வேற. இந்த நாட்களுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டேஷன், அதாவது உள்ள இருக்கிறது அப்படியே முழுமையாக பெற்றுக்கொள்வது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் என் பிதாவிடத்தில் வாக்கு பண்ணுகிறதை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே, அவருக்குள்ள எப்படி இருந்ததோ அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி பார்த்தாதான் அந்த ஆவியார் நமக்குள்ள அப்படி செயல்படுவார். என்ன எப்ப போனாலும் அண்டிய பாஷை அபிஷேகம் அது இந்த பாசுமாருக்கு வேலை இல்லாம போச்சு. பாசு வேலை அதுதானே, பாசுமாருக்கு வேலை என்னது? அந்நிய பாஷை அபிஷேகத்தை நடத்துற எங்க வேலையே? இந்த பாஷை இப்ப போனாலும் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்துல கரம் எடுத்துட்டு அர்த்தம். இது வேற வேலையே இல்லை, எங்களுக்கு வேற வேலையே இல்லை, இது மட்டும்தான் வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற வேலை கிடையாது. இப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட உள்ள போறான், அங்க ஒரு விஷயத்தை கேள்விப்படுறான், அதுக்கு சவாலா எடுத்துக்கொள்றான், நமக்கு தெரியும். ஆனா இந்த உலகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறைத்து மதிப்பிடும், ஆனா மதிப்பிடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தோற்றத்தை நிதானிக்கும், அப்படி நிதானிக்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை மற்றவங்க புறந்தல்ற மாதிரி பேசக்கூடாது. பைபிள் அப்படி சொல்லுது. உன்னால் முடியாதுன்னு சவுல் சொன்ன போது, ஆமா ராஜாவை எடுத்து நான் ஏதாவது செய்ய முடியுமா? நீங்க சொன்ன மாதிரியா தான் எனக்கு நடக்கும் அப்படி சொன்னானா? இல்ல இல்ல இல்ல. இங்க உங்க வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும்னு தீர்மானிக்க தேவன் ஒருவர் தவிர வேற யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம தைரியமா போட்டு அடிப்பேன். சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படியா நடக்கவே நடக்காது, ஒன்னா ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்பிளோட பார்ப்பேன். ஹலோ ஹலோ, அந்த ஒரு கிலோ ஆப்பிளுக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் காணிக்க வாங்கிட்டு வருவேன். நடந்துக்கு உண்மைதான் சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். நம்மள யாரும் ஆஸ்பத்திரியில வந்து இது வரைக்கும் பார்த்து இனி பார்க்க போறதும் இல்லை. தேவன் சுகமா வைத்திருக்கிறார். நீங்க ஏன் சோகமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை சுகமா வைத்திருக்கிறார், சோகமா வைத்திருக்கிறார், சோகமா வைத்திருக்கிறாரா? ரெண்டுக்கு வித்தியாசம். அழுத்தம் ஒரு வார்த்தையில அழுத்தம் தான். கர்த்தர் உங்களை சுகமா வைத்திருக்கிறார். அதன் விலை என்ன தெரியுமா? வித்தியாசமானது. இப்போ சவுல் கிருபை இழந்தவன், கிருபை இழந்தவன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவனை கிருபையை காத்துக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை காத்துக் சொன்னால முடியாதுங்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனால் எல்லாம் முடியும். காரணம் அபிஷேகம் தேவனுடையது, தேவன் அதற்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் தேவனுடையது. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபையை பார்த்து நீ நடத்திருவியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அவன் நடக்க மாட்டான், நடக்க முடியாது.
கடக்கவும் முடியாது, அவன் வாழ்க்கையில பல விஷயங்களை கடக்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, உன்னால் முடியாது என்று சொல்லப்பட்டது தேவன் அவரோடு இருக்கிற அந்த அபிஷேகமும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த அழைப்பும் அதை நிறைவு செய்து காட்டியது, வென்று காட்டியது. அப்போ உங்களை யாராவது இந்த பூமியில உன்னால முடியாது, நீ என்ன இன்னும் கடன்ல இருக்கிற, நீ உன் கடனை அடைக்க முடியல, என்னை வேற கூட்டு போற அப்படின்னு. இந்த கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிற கடன் விஷயத்தை சரியான விதத்துல கையாள தெரியல. நாம கடன் வாங்கும் போது என்னைக்காவது ஏசுநாட்ட கேட்டு வாங்குறோமா? ஏசப்பா ஏசப்பா எப்படியாவது நான் அவர்கிட்ட கடன் வாங்கலாம் இருக்கிறேன், நீங்க ஒரு ஜாமீன் போட்டீங்கன்னா எனக்கு கிடைச்சிரும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டு வாங்கணுமா? என்ன ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் சொல்லாதன்னு சொன்னீங்களா பாஸ்டர்? அதுதான் சொல்லல பாஸ்டர். அவர்கிட்ட கேட்காம வாங்கிட்டு அடைக்க போறது மட்டும் அவர்கிட்ட போய் எப்படியாவது அடைக்க உதவி செய்யாண்டவர் என்ன இப்ப கேட்பார், நீ என்ன கேட்டு வாங்கினியா, என்கிட்ட சொன்னவா செஞ்சியா, இல்ல என்கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஏன்னா பைபிள்ல சொல்ல பிலிப்பியர் எல்லாத்தையும் செபத்தினாலும் வேண்டுதலாலும் அது தெரியவாத படுத்துறவன் நம்ம எதுவுமே செய்ய மாட்டான். நெருக்கடி வரும்போது கழுத்துப்படி அப்படி ஏசப்பா எப்படியா காப்பாத்துற, பாஸ்டர்யா எப்படியா பாத்துற, அவர் கையில இருந்தா கொடுப்பாரு. அவர் எத்தனை விசுவாசி கொடுத்து காப்பாற்ற முடியும்? அவர் என்ன கடவுளா என்ன? நடக்காது. எங்க சபையில ஒரு விசுவாசி முன்னாடி இருந்தா, ஒரு 15 வருஷம் முன்னாடி ஞாயிறு ஆராதனை முடிஞ்ச உடனே கடைசி நிற்பார், பாஸ்டர் ஒரு 1000 ரூபாய் சில்லறை கிடைக்குமா பாரு. நான் அன்னைக்கு கொஞ்சம் நான் கழிச்சு கொடுத்துட்டேன். அவர் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு 2000 ரூபாய் சில்லறை இருக்குமான்னு கேட்டார். 2000 ரூபாய் சில்லறை இருக்கிறார் இவரு. நானும் அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் நாலேஜ் ரொம்ப கம்மி. அப்போ கமிட்டியில் அப்புறம் தான் கமிட்டி போட்டோம். நான் எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ வெளியில் பாஸ்டருக்கு போன மாதம் 1000 ரூபா ஞாயிற்றுக்கிழமை காணி கிடைச்சிருக்கு, அடுத்த சில மாசங்கள்ல 2000-3000 கிடைச்சிருக்கு. எப்படி சொல்றேன்? நான் தான் அவர்கிட்ட சில்லறை வாங்கிட்டு இருக்கோம்ல. எப்படி நான் தான் அவர்கிட்ட சில்லறை வாங்கிட்டு இருக்கோம்ல. ஓஹோ உனக்கு சில்லறை கொடுக்காரோ அப்படின்னு 2 மாசங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி நிற்க ஆரம்பிச்சான். நான் அப்பதான் உஷாரான, ஆஹா இது வேற மாதிரில போகுது. பிரதர் சில்லறையே இல்லை பிரதர், கமிட்டி எடுத்துட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது, நானே சம்பளம் அங்கிருந்து வாங்கிட்டு இருக்கேன். அப்படியா சில்லறை இல்லையோ? சில்லறை இல்லை வச்சம் பாருங்க ஆப்பு. நான் 2 மாசம் மாட்டிக்கிட்டேன் அந்த பசங்க கிட்ட. இங்க யாரும் சில்லறைக்கெல்லாம் எனக்கு தெரியல. இல்ல பாஸ்டர் எதுவும் கடன் வாங்குறதுக்கு யாரும் இந்த வாரம் ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுங்க, குழு கட்டிட்டு பாருங்க சொல்லி யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அது சரியான விசுவாசி கிடையாது, சரியான உபதேசம் கிடையாது, சரியான சட்டம் கிடையாது. கடன் வாங்குவது பைபிள் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கீங்களோ? வாங்காதிருப்பாய் சொல்லி வாங்குவதற்கு முன்பதாக கேட்கணும். அவர் சொல்றதை கேட்கணும். ஆண்டவரை நான் வாங்கலாமா? வாங்கும்படியா வைக்கல. ஒண்ணு நீதிமானுடைய வீட்டுல மிகுந்த எண்ணெயும் திரவையும் உண்டு, அபிஷேகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. யார் செலவழித்து போடுகிறாரா? அதை நான் சொல்ல மாட்டேன், அதிக புரிஞ்சுக்கிட்டாச்சு. மிகுந்த எண்ணெயும் திரவையும் எங்க இருக்கிறது? நீதிமானுடைய உங்க வீட்டுல இருக்குது. நான் சொன்னேன் ஒரிசாவுக்கு நிறைய பணங்களை சிக்கனமா 4 டீ குடிக்கிறது 2 டீ குடிச்சு 2 டீ அவங்களுக்கு சேர்க்கிறோம். மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க ஒரு காலகட்டம். இப்போ வருஷத்துக்கே 4 தான். அந்த 4 1 அவங்களுக்கு டெக்கரேட் பண்றோம். அப்ப எப்படி நம்ம அந்த தேவனுடைய செயலை கொண்டு போக முடியும்? நம்மிடத்தில் உள்ளதை கொண்டு மற்றவர்களை காண பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்க தாவீது நம்மளை குறைத்து மதிப்பிடக்கூடிய மக்கள் மத்தியில ராஜா சொன்னதான் சரி, நான் ராஜாவால எடுத்து பேச முடியும். ராஜா அவர் பெரிய பட்டா வச்சுட்டா தலை வெட்டினாலும் வெட்டுவார், செய்யல. சொல்லாதே, உங்களை யாரும் குறைத்து மதிப்பிடுவதற்கு அனுமதியாதீர்கள். உங்களை யாரும் குறைத்து மதிப்பிடுவதற்கு உங்கள் தலைகளை கொடுக்காதீர்கள். உங்களை யாரும் குறைத்து மதிப்பிடுவதற்கு மதிப்பிடுக்கிற மக்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். துண்டிக்க வேண்டாம், குறைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து போகும்போது அதை துண்டித்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, தேவ கிருபை இல்லாதவன் நம்மளை மதிப்பிடும் எனக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய கிருபை இழந்தவன் உனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறது அவனுக்கு அதிகாரம் கிடையாது. காரணம், தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் நமது பட்சத்தில் இருக்கிறது, அவருடைய அழைப்பு நமது பட்சத்தில் இருக்கிறது, அவருடைய ஆளுகை நமது பட்சத்தில் இருக்கிறது. ஆவியானவருடைய ராஜ்யமும் நமக்குள்ளாக இருந்து அது நம்மளை அனலாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்கள். இந்த வேத பகுதியில் நாம் நிறைவு ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல தேவனுடைய வசனம் உங்களை சொல்லுகிறது, கர்த்தர் எரேமியா சொன்னதை ஏற்றுக்கொள்ளல, மோசே சொன்னதை ஏற்றுக்கொள்ளல. ஐயோ ஆண்டவர், நான் பலவீனன், நான் முடியாதவன், என்னால பேசலாம் முடியாதவன். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நல்லா புரிந்து கொள்ளணும்.
இதுவரையும் உங்களை நடத்தின தேவன் இன்னும் உங்களை கொண்டு செயல்படுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 3வது மாதத்துல இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி, இந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி என்ன இங்க அனுப்புவதற்கு ஏதாவது நோக்கம் இருக்கும்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய விசுவாசம் பற்றி பிடிப்பதற்கும் அனலாக்கப்படுவதற்கும் அது உரமேற்றப்படுவதற்கும் சாரமேற்றப்படுவதற்கு கர்த்தர் அனுப்பியிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க ஜெபத்துக்கு பதில் வர காரணத்தை சொல்லிட்டேன். உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்கள் வாயின் வார்த்தைகள். மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஒருபோதும் நெகட்டிவான தெய்வீகமற்ற நம்பிக்கையற்ற வார்த்தைகள் பேசாதீர்கள். தேவன் அதில் இல்லை. தேவன் நம்பத்தக்கவராக இருக்கிறார். தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த தாவீதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை டிசைன் பண்ணுவதற்கும் டிசைனிங் பண்ணுவதற்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. தேவன் ஒருவரை தவிர. ஆவிக்குரிய வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதற்கு அழகுபடுவதற்கு இயேசுவை தவிர வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, நீ பெருசு என்னத்தை சாதிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபித்து என்னத்தை சாதிச்ச? சாதித்த விஷயங்கள் நிறையும். நான் சொல்லுவேன், நீ உயிரோடுக்கு என்னுடைய ஜெபம் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த கேட்கிறவங்க சொல்லணும், என் ஜெபம் உன்னை ஜீவனோட வைத்திருக்கிறது. என் ஜெபம் உன்னை பேச வைத்திருக்கிறது. என் ஜெபம் என்னை பார்க்க வைத்திருக்கிறது. என் ஜெபம் உனக்கு நல்ல ஜீரண பகுதிகளை தந்திருக்கிறது. சாப்பிட்ட சோறு செமிக்காம எத்தனை ஒரு ஆஸ்பத்திரி படுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்க பெரிய ஈவுகள். சிந்திச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி உங்களை டிம் பண்ண பார்ப்போம். அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்க சொந்தக்காரங்க மத்தியில, உங்க உறவுகள் மத்தியில, நீங்க வாழக்கூடிய அந்த காம்பவுண்ட்ல, அந்த லைன் வீடுகள்ல உங்களை டிம் பண்ண பார்ப்பாங்க, குறைச்சு மதிப்பிடுவாங்க. இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் உயர்த்தப்படுவதற்கு அழைக்கப்பட்டவன், தேவனால் கனப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்ட என்னை கனமனவர் நானும். அப்ப நீங்கள் தேவனை கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனமன வேதம் தெளிவா சொல்லும். அப்ப நீங்கள் யாரால் அழைக்கப்பட்டீர்கள்? கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள், கனத்திற்குரியவர்கள் என்று நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இன்னும் சொல்ல போனா உங்க சாயலை போல இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. காரணம், இந்த சாயல் தேவனிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இதை ஒருத்தர் குறைத்து மதிப்பிடுவான்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான், அல்லது புறந்தள்ளப்பட்டவனா இருப்பான், அல்லது தேவனுடைய காணியாட்சிக்கு புறமானவனாக இருப்பான். ஆமா, தான் உண்மை. சோ இந்த பகுதி சொல்லுகிறது 2 விஷயம். ஒன்னு சிங்கம், இன்னொன்று கரடி. இந்த 4 விதமான மிருகங்கள் சபையை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். 4 விதமான மிருகங்கள். ஒன்னு, the lion is a violent attack. சபையை சிதறடிப்பதுல, ஒரு சம்பவத்தை ஊதி பெருசாக்கி பிளாஸ்ட் பண்ணுவதுல இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. 2வது ஸ்தோத்திரம், அது lion scatter the leaders. தலைவர்களை சிதறடிக்கும், தலைமைத்துவத்தில் இருக்க சிதறடிக்கும், ஒன்னு சேரவே விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக இந்த கரடி சைலண்ட் அட்டாக், யாருக்குமே தெரியாம திருச்சபையை வேட்டையாடி கொண்டே இருக்கும். ரெகுலரா வர விசுவாசி தொடர்ந்து சில நேரங்களில் வர முடியலையா, கவனமா நம்ம அவங்களை கவனிக்கணும். ஏதோ ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ ஸ்பிரிட் அவங்கள கேப்சர் பண்ணுவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் டு தட். அதை நீங்கள் செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஆராதனை 10 மணினா 9:50க்காவது நீங்க இங்க இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார், அதான் தேவனுடைய விருப்பம். நான் வாலிபனா இருக்கும் பொழுது 7 மணி ஆராதனை, 6:40 உள்ள இருப்பேன். பாஸ்டர் 6 மணிக்கு உள்ள உட்கார்ந்து தோத்திரம் போட்டு முழங்கால இருப்பார். முதல் வாலிபனாக 6:40 ரைட் சைடு பாஸ்டர் வலதுபுறத்தில் நிற்பேன். இன்றைய வாலிபர்கள் ஆராதனைக்கு வருகிற பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருது, கண்ணீர் வருது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது ரத்தம் புறப்படுது, பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு வாலிபர்கள் அவ்வளவு தாமதம், அவ்வளவு கடினமான காரியங்களா நினைக்கிறாங்க. நீங்க கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா, எனக்கு கிடைச்ச முதல் பைபிள் புதிய ஏற்பாட்டுல முதல் 10 பக்கம் கிடையாது, கடைசி 4 பக்கம் கிடையாது. அதான் எனக்கு கிடைச்ச முதல் பைபிள். அது ஒரு ரீவைண்டிங் கடையில் உள்ள ஒரு அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க. தம்பி, இந்த பைபிள் வச்சுப்பான்னு சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச முதல் பைபிள் புதிய ஏற்பாடுங்க. அதுல முதல் 10 பக்கம் கிடையாது, கடைசி 4 பக்கம் கிடையாது. அந்த வேதாகமத்தை அவ்வளவு வேகமா ஆர்வமா வாசித்து
மணிக்கு 2 ரூபாய்க்கு வேலைக்கு போய் புது பைபிள் வாங்கினேன் 93ல. இரவு 7 மணிக்கு போய் அதிகாலை 11 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு வருவோம். 26 ரூபா கொடுப்பாங்க ஒரு நைட்டுக்கு வேலைக்கு. அப்படி சம்பாதிச்சு அப்படி ஒரு பைபிள் வாங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நேசித்து வாசித்தேன். அதனாலதான் இந்த வேதம் இன்னும் நிலைநிறுத்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? லவ் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு சொல்லும்போது 2 மிருகங்களை சொல்லியிருப்பார். ஒன்னு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன். 2 மிருகம், ஆடு, ஓநாய். இது 2 எப்படி தெரியுங்களா? ஓநாய் என்பது குடும்ப தலைவர்கள், எங்கெல்லாம் தலைவர்கள் இருக்கார்களோ அவர்களை செயலற்ற தன்மைக்கு கொண்டு போகிறது ஓநாய். ஆடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பிபிலிக்கல் ரிலேஷன், பிபிலிக்கலுடைய ரெவலேஷன். ஆடு 4 காலையும் ஒண்ணு போல, கோ ஃபார்வர்ட் வித் 4 லெக், 4 காலும் ஒண்ணு போல வச்சு போகும். நீங்க ஆடு நடக்கு, நீ போய் பாருங்க, கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 4 கால் இருக்கு இல்லைங்களா? இந்த கால் போச்சுன்னா அடுத்த கால் அது பின்ன வரும், அடுத்த கால் வரும், அடுத்த கால் வரும். மேய்ப்பனுடைய வழித்தடத்தை தடமாறாமல் பின்பற்றி போவதுதான் ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஐயா சொல்றாரு, இன்னைக்கு சாயந்தரம் ஜெபம் பண்ண வரும்னு சொல்லுவோம். எத்தனை வரும் ஜெபம் பண்ண வரும்? பாஸ்டர் ஐயா இன்னைக்கு புதுசா அந்த பிரசங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டாரா, அதனால இன்னைக்கு லேட் ஆகி போச்சு, நீங்களே ஜெபம் பண்ணிக்க, எதுக்காக நான் உங்களுக்கு வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது ஆடு கிடையாது. முதல்ல பாஸ்டர் என்ன உங்களை ஆளை காணும், நாங்க வந்துட்டு அப்படின்னா கரெக்டா இருக்கும். அவருக்கு தான் இருப்பாரு, ஆனாலும் சில நேரங்களில் ஜெபிக்கும் போது லேட் ஆயிருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த பிரதிபலனை முன்னே கொண்டு வருவது நமக்கு நல்லது. பிரைஸ் எல்லாம். கடைசி ஒரு வசனத்தை வாசிடுவோம். ஆதியாகமம் 15:2. ஆதியாகமம் 15:2 மட்டும் வாசி. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அதை ஏற்றுக்கொண்டாரா என்ன? ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் என்ன செய்ய தெரியுங்களா? மாற்று வழியை அறிவித்தார். ஐ எம் கண்டினியூஸ்லி சைல்ட்லெஸ் ஃபாதர். நான் தொடர்ந்து பிள்ளையற்றவனாக இருக்கிறேன். தேவன் அதை அங்கீகரிக்கல. உங்க வாழ்க்கையில நிறைய நேரங்களை தொடர்ந்து நீங்க நான் தோல்வியே சந்திக்கிறேன், எனக்கு இழப்பு தான் வருது, நஷ்டம் தான் வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது. தேவன் அதை அங்கீகரிக்கல. அவனை வெளியே கொண்டு வந்து பார்க்க சொன்னார். தேவனுடைய திட்டம் பெரிது. அப்போ உங்களை குறித்து தேவ திட்டம் பெரிது, உங்களுக்கு தேவ நோக்கம் பெரிது, உங்களுக்கு தேவனுடைய ஆளுகை பெரிது, தேவ ராஜ்யம் பெரிது. அப்ப தேவன் உங்களை பெரிதா பார்க்கும் பொழுது உங்களுடைய சரீர பிரகாரமான பூமிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் பெருசா பார்த்துருக்காங்க. நீங்க நினைச்சாதான் உங்களுக்கு பெருசா கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து நான் இப்படியே இருக்கிறேன், முன்னேற்றம் இல்லையா? கர்த்தர் இந்த காலையில சொல்லுகிறார், அது இப்பொழுது தொடங்குகிறது. உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான பாதை தொடங்குகிறது, வழி திறக்கப்படுகிறது. தேவன் இல்லை என்பதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தொடர்ந்து பிள்ளையற்றவனா இருக்கு, தொடர்ந்து இதெல்லாம் இல்ல இருக்கு, இப்படியே இருக்குதா சரியானவரே. தேவன் ஆபிரகாமுக்கு அங்கீகரிக்கல, உங்களுக்கு தேவன் அங்கீகரிக்கல. ஆகவே யாவர் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், இந்த அபிசுவாசமான வார்த்தைகளை பேசி உண்மை நான் காயப்படுத்த மாட்டேன். நீர் எனக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏன்னா தேவ திட்டம் இறைமையை குறித்து நிறைவேறியது, தேவ திட்டம் மோசையை குறித்து நிறைவேறியது, தேவ திட்டம் தாவீதை குறித்து நிறைவேறியது, தேவ திட்டம் ஆபிரகாமை குறித்து நிறைவேறியது. ஆகவே இல்லை என்பதை நீங்கள் ஒரு நாளும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். தேவனிடத்துல நீங்க பேசின வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனிடத்தில் பேசின வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது உங்களுக்கு நன்மையா இருக்கிறதா, அது தேவனை காயப்படுத்தி இருக்கிறதா, தேவனுக்கு எதிராக உங்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கலாம். இவனை சிறுபிள்ளை என்று சொல்லாது, இயலாமை பார்த்து, சூழலை பார்த்து நான் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லி சொல்லாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிப்படுத்தும். ஸ்தோத்திரம். புத்தி விசகாய் நடந்தது என்று சொல்லாது. சில புத்தியினங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை